வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று நடந்த மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் மிக முக்கியமான அறிவிப்பு, அதுவும் மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இந்த வருடம் 2025-2026க்கான வருமான வரி குறித்து மிக முக்கியமான அறிவிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மத்திய அரசு இன்று தாக்கல் செய்த 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வருமான வரி முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் மாத சம்பளதாரர்கள் மாதம் செலுத்தும் வருமான வரியில் மிகப்பெரிய அளவில் சேமிப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதியமைச்சர் புதிய வருமான வரி முறையில் பிரிவு 87A கீழ் கிடைக்கும் வரி விலக்கு ரூபாய் 12 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 12 லட்சம் வரையில் வருமான வரி பெறும் நபர் புதிய வருமான வரி முறையின் கீழ் எவ்விதமான வரியும் செலுத்த வேண்டியதில்லை. இதேபோல் நிலையான கீழ் 75,000 ரூபாய் வந்து கிடைக்கும் வேளையில் 12.75 லட்சம் வரையிலான தொகைக்கு எவ்விதமான வரியும் செலுத்த தேவையில்லை என்று தெரியப்படுத்தியுள்ளனர். இதன் வாயிலாகவே புதிய வரி முறையின் கீழ் வருமான வரி செலுத்துவோர்கள் ரூபாய் 1,14,400 வரை சேமிக்க முடியும் என EY நிறுவனத்தின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. இந்த ஆய்வில் புதிய வரி முறையின் கீழ் ரூபாய் 75,000 நிலையிலான கழிப்பு மூலம் கிடைக்கும் வரி விலக்கு மூலம் கிடைக்கும் வரி சேமிப்பை மையமாக கொண்டு கணக்கிட்டுள்ளது. அதாவது 12,75,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒருவர் புதிய வரி முறையின் கீழ் தற்போதைய வரி பலகையில் 83,200 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். அதுவே நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள திருத்தப்பட்ட வரி பலகையில் கீழ் 0, அதாவது எவ்விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. இதன் மூலம் அடுத்த வருடம் இவர் 83,200 ரூபாய் சேமிக்க முடியும் என்று தெரியப்படுத்தியுள்ளார். இதேபோல் 25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒருவர் புதிய வரி முறையின் கீழ் தற்போதைய வரி பலகையில் 4,34,200 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். அதுவே நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ள திருத்தப்பட்ட வரி பலகையில் கீழ் 3,19,800 ரூபாய் செலுத்தினால் போதும். இதன் மூலம் அடுத்த வருடம் இவர் 1,14,400 ரூபாய் சேமிக்க முடியும் என்று தெரியப்படுத்தியுள்ளார். ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கடந்த வருஷத்தில் பார்க்கும்போது வருட சம்பளம் யாருக்கு 12 லட்ச ரூபா தொடுதோ அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 83,000 ரூபா வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு 12 லட்ச ரூபா யாரெல்லாம் வருமானம் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 83,200 ரூபா வந்து இப்போ வரக்கூடிய ஆண்டு 2025-2026 அந்த வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் 25 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஆண்டு வருமானமாக பெற்றுக்கிட்டு வந்தாங்களோ அவங்க வந்து 4,34,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வரி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த நிதியாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3,19,800 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாகவே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதே போல் நான் வேறு ஏதாவது நல்ல தகவலை நல்ல வீடியோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.